அம்மா வீட்டில் இருக்கும்போது நாங்கள் எங்கெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் மாதம் பூ முடிப்பு இருந்துச்சு அம்மா வீட்டு நெய்பர் சைடு. அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், அதாவது மாமியார் வீட்டில் பாட்டி இறந்துட்டாங்கல்ல, அதுக்கு வந்து காரியம் பெரியவங்களோட சேர்ப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் தான் போயிருந்துச்சு. இப்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த படையல் மாதிரி போடுவாங்க. எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க வந்து அவங்களால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்கள்ல, அதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த பாக்ஸ்லாம் கொடுப்போம். லட்டு போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுப்போம். அதுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு பிறகு நாங்கள் வந்து அந்த படையல் போட்டுட்டோம். இது வந்து வெஜ்ஜு தான் இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பாடெலாம் வந்து ஹோட்டலில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். ஊர்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ஆயாவுக்கு வந்து என்னென்ன முடியுமோ படையல் போட்டு வெஜிடேரியன் இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் பண்ணுவோம். ஸோ நான்வெஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆற்றுக்கு போயிட்டு ஆயாவுக்கு வந்து பெரியவங்களோட சேர்த்து விட்டுட்டு வந்துடுவோம். வந்துட்டு மத்தியானத்துக்கு மேலே வந்து பிரியாணி போட்டுருவோம். பிரியாணி போட்டுட்டு வந்து அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவோம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை லீவுக்காக வந்தேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டி இறந்ததுனால லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிருத்திகை ஸ்கூலுக்கே அனுப்பலை. ஸோ வந்து ஃபைனலாக நானும் கிளம்பி ஆகணும், டைம் வந்தாச்சு. ஸோ பொங்கல் வந்து எங்களுக்கு கிடையாதுனால நான் ஊரில் சென்னைக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சென்னை விலாக் கண்டிப்பாக பார்க்கலாம். நானே என் வீடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், முக்கியமாக என் செடிங்களை. ஸோ செடிங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க இன்சார்ஜ் போட்டு தான் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது எது இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் வந்து விலாகில் ஷேர் பண்ணுறேன்.